2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றது அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்பு மனுவில் அம்பலமாகி இருக்கின்றது. பெரும் அதிர்ச்சியும் காத்திருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உதயநிதி அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வேட்பு மனுவில் பார்த்தீங்கன்னா தனக்கு எவ்வளவு சொத்து இருக்கின்றது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அதன்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு திருவள்ளூரில் விவசாய நிலம் ஒன்று இருக்கின்றதாம். சென்னை வேளச்சேரியில் வேளாண்மை செய்யக்கூடிய நிலம் இருக்கின்றது. சென்னை ராயப்பேட்டையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கின்றது. உதயநிதியின் கையில் தற்போது 50,000 ரூபாய் ரொக்கமாக வைத்திருக்கின்றாராம். தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் 14.56 லட்சமும், ஆக்சிஸ் வங்கியில் 8.44 லட்சமும், தேர்தல் செலவுக்காக தொடங்கப்பட்ட வங்கி கணக்கில் 10 லட்சமும் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் உதயநிதி ஸ்டாலினிடம் 1 கோடி மதிப்பில் டிஃபெண்டர் கார், 23 லட்சம் மதிப்பில் இன்னோவா காரும் வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். தங்கம், வெள்ளி, வைர நகைகள் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மனைவி கிருத்திகா பெயரில் 13.25 கோடி மதிப்பில் அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். கிருத்திகாவிடம் 75,000 ரொக்கம் கையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். மேலும் கிருத்திகாவிடம் கார், பைக் என வாகனங்கள் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 1,87,82,720 ரூபாய் மதிப்பில் 1600 கிராம் தங்க நகைகள் இருப்பதாகவும் வேட்பு மனுவில் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மகளின் பெயரை குறிப்பிட்ட உதயநிதி மகனின் பெயரை வேட்பு மனுவில் குறிப்பிடவே இல்லை. மகள் தன்மயா உதயநிதி பெயரை குறிப்பிட்ட அவர் இன்பன் உதயநிதி பெயரை வேட்பு மனுவில் குறிப்பிடவில்லை. இன்பன் உதயநிதி பெயரை குறிப்பிடாமல் இருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. இருந்தாலும் இன்பன் உதயநிதி பெயரில் ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கலில் உதயநிதியை சார்ந்திருக்காமல் அவருடைய மகன் இருப்பதால் இன்பன் உதயநிதியின் பெயரை குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் என்று வழக்கறிஞர்கள் இது தொடர்பாக சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மனைவியின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறாரு, மகளின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறாரு. மகனின் பெயரை மட்டும் ஏன் குறிப்பிடவில்லை அப்படின்றது மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சரி, உதயநிதியின் பெயரில் மொத்தமாக எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது என்றால், அசையும் சொத்துக்கள் 12.92 கோடியும், அசையா சொத்துக்கள் 7.72 கோடியும் இருக்கின்றது. மொத்தமாக 20.64 கோடி மட்டுமே தன்னிடம் இருக்கின்றது என்று வேட்பு மனுவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.